வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் 20 டேஸ்ல நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எங்க சேனலுக்கு. ஓகே ஓகே. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 21 டேஸோட ஷூட்டிங் ஃபுட்டேஜ் வந்து காணாம போச்சு. ஹார்ட் டிஸ்க் வந்து ஆமால காணாம போச்சுல. ரஜினி தான் வந்து இப்ப இல்லையா? ஆனா இருக்கு. 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 இருக்கா இல்லையா? அதான் இல்ல. அவன் இருக்குங்கறா, நீ இல்லைங்கற. இருக்கா இல்லையா? இருக்கு. போச்சு. அப்ப இருக்கு. தொலைந்து போன லால் சலாம் படத்தின் ஹார்ட் டிஸ்க் மீண்டும் கிடைத்து விட்டதாக படக்குழு தெரிவித்திருக்கிறது. ஹார்ட் டிஸ்க் ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்ட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி கடைசி ஓடிடில விஷயம். இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தாண்டா கிட்டத்தட்ட அதான். நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் நடிப்பில் உருவான இத்திரைப்படத்தில் கௌரவ தோற்றத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்திருந்தார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. கிரிக்கெட்டை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட இப்படம் பிப்ரவரி மாதம் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு படத்திற்கு வரவேற்பு இல்லை. நீ சொல்றது உண்மைதாப்பா. இது தொடர்பாக நேர்காணலில் பேசிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் திரைப்படத்தின் சில காட்சிகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்கே காணாமல் போனதாக பேசியிருந்தார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் இந்த பேச்சு இணையத்தில் பரவலாக விமர்சிக்கப்பட்டது. லால் சலாம் படத்தின் ஹார்ட் டிஸ்க் என்னடா இப்படி ஆவற மாட்டீங்க? இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு லால் சலாம் திரைப்படம் OTT-யில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொலைந்த ஹார்ட் டிஸ்க் ஃபுட்டேஜ்கள் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஐஸ்வர்யா. இது குறித்து பேசிய அவர் எக்ஸ்டெண்டட் டைரக்டர்ஸ் கட் சீக்கிரம் OTT-யில் வெளிவர உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பா சொல்ல போனா முதல் திரையரங்க பதிப்பில் இருந்து வேறுபட்டு இழந்த காட்சிகளை மீண்டும் சேர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க, எனக்கு வேலை இருக்கு. மேலும் தான் எழுதிய கதைப்படி இந்த பதிப்பு இருக்கும் என்றும் உறுதியாக தெரிவித்துள்ளார். தம்பி 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 வாங்க தம்பி, உட்கார்ந்து பேசிக்கிட்டே போவான். அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி வாங்க. இந்த பதிப்புக்கு புதிய இசையினை AR ரஹ்மான் பதிவு செய்ய விரும்பினார். அவர் இதற்காக எந்த கூடுதல் ஊதியத்தையும் வாங்கவில்லை என்று மனுஷன் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கிறனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? செப்டம்பர் 20ஆம் தேதி OTT தளத்தில் படம் வெளிவர உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம். நடிகர் சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் உருவாகும் படத்தில் தற்போது நடித்து வருகிறார். இந்த படத்தை முடித்த பிறகு தூம் படத்தில் அவர் வில்லனாக நடிக்க உள்ளாராம். வேண்டாம்னு நினைக்கிறேன். உண்மையாவா? கண்ணுக்கு அப்படியே ஒரே ஒரு சொல்றேன். தூம் படத்தின் 4ஆம் பாகத்தில் அவர் வில்லனாக நடிக்க உள்ளார். பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதா? படிப்படியா ஏறி எங்கேயோ போற. போ நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரு. இது உறுதி செய்யப்பட்டால் நடிகர் சூர்யாவின் மார்க்கெட் இந்தி சினிமாவில் உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது. And hey, the plan
அங்க பாலிவுட்லயும் தெரிய ஆரம்பிச்சிருல்ல. When can we expect a direct Tamil movie? Okay, I'm going to ask my favorite director. இது பாத்து யாரு? Vetrimaran sir, please do one with me. வாசம் ஒரு ஸ்ட்ரைட்டா தமிழ் படம் பண்ணலாம் சார், தெலுங்குல டப் பண்ணலாம் அது. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். தனது கடைசி படம் என 69வது படத்தை அறிவித்துள்ள விஜய் அப்படத்திற்காக பெற்றுள்ள சம்பளம் திரைத்துறையை வாய் பிளக்க செய்துள்ளது. 275. சொல்லவே இல்ல, கேட்கவே இல்லையா? தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கி அரசியலில் களமிறங்கி பரபரப்பாக செயல்பட்டு வரும் விஜய் தனது திரை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆயத்தமாகி வருகிறார். H. வினோத் இயக்கத்தில் தயாராகும் 69வது படம் தான் அவரது இறுதி படம் என கூறப்படும் நிலையில் ஏன் இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கீங்க? நல்லா சிரிங்க ஜாங்கிரி, நல்லா சிரிங்க. எனக்கு பார்த்தா சீப்பா வருது. ஒன் லாஸ்ட் டைம் என படக்குழு வெளியிட்ட வீடியோ அதனை உறுதிப்படுத்தியது. எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பு வருது, உள்ள அழுவியா இருக்குது, அப்படியே ஓன்னு வாய் விட்டா அழும் போல இருக்குது. லியோ படத்திற்கே விஜய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியதாக பேசப்பட்ட நிலையில் தி கோட்ஸ் திரைப்படத்திற்கும் அதே சம்பளத்தை பெற்றுள்ளார் விஜய். 200 கோடி ரூபாய். இந்த நிலையில் கடைசி படமான 69வது படத்திற்கு விஜய் 275 கோடி பெறுகிறார். 300 ஆக்க வேண்டியதானே? இது நம்ம லிஸ்ட்லயே 300 ஆக்க வேண்டியதுதானே? இது கோலிவுட்டிலேயே எந்த நடிகரும் தொட முடியாத சிகரம் என்கின்றனர் சினிமா பார்வையாளர்கள். பாலிவுட் ஸ்டாரான ஷாருக் கான் ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய் சம்பளம் பெறும் சூழலில் அவரையே ஓவர்டேக் செய்துள்ளாராம் விஜய். இது மட்டுமில்லாமல் அவெஞ்சர்ஸில் அயர்ன் மேன் கதாபாத்திரத்தில் நடித்த ராபர்ட் டவுனி 180 கோடியே சம்பளம் பெற்ற அதனையும் தாண்டியுள்ளது விஜயின் சம்பளம். யாருடா செல்லம் நீ? கூலி படத்தின் படப்பிடிப்பு காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குனிந்த தலையும் கூறான பாறையும் ஒரு எதிர பாத்துனா என்ன மட்டும் எல்லா படத்தையும் அப்படியே ரிலீஸ் பண்ணி ரோலக்ஸ் மாதிரி பயங்கரமான ஒரு காட்டிட்டாங்க. ஆமா அதான் காட்டியாச்சு. அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு, வீடியோ நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த லால் சலாம்ல வந்து ஓடிடி ரிலீஸ்க்காக என்னென்னோ புதுசாக அந்த டிஸ்கை கண்டுபிடிச்சிட்டாங்கிறாங்க. அது என்ன, அந்த பழைய சீன்லாம் பயங்கரமாக இருக்கும், படமே வேறமாக இருக்கும், அவங்களோட டைரக்ஷன் கட்டில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் பார்க்கலாம், மேபி ஒரு நல்லா இருந்துச்சுன்னா என்னன்னு தெரியல. ஆமாம், மியூசிக் வேற ஏதோ எக்ஸ்ட்ராவா போட்டிருக்காங்க, ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சூப்பரான விஷயம் உண்மையிலே. அவ ஃப்ரீயா பண்றதுலாம் அவங்களாம். அது இல்லாம அந்த இது ஏதோ ரிலீஸ் ஆயிடுச்சுல்ல, ஆமா கூலியோட அந்த சீன், அது செமையா இருந்துச்சு. அது தியேட்டர்ல பார்த்தா பயங்கரமா இருந்திருக்கும். அதை கெடுத்துட்டாங்க, ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. எதுக்கு இப்படி பண்றாங்க ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இவரு விஜய் வந்து லாஸ்ட் அந்த சம்பளத்தை கேட்டாலே கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி தான் இருக்கு, வேற வழி கிடையாது. நல்லா இருந்துச்சு எல்லா இதுவும். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்